சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் கோட்டை காலி. திமுகவை மொத்தமாக டார்கெட் செய்த விஜய். திராவிட கோட்டையில் தாவேகா கொடி பறக்குமா? நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நேற்று நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திராவிட கோட்டை என அழைக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அது பேச்சில் திமுக எதிர்ப்பே பிரதானமாக இருந்தது. ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பாஜக குறித்து பேசினார். மீனவர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனையை முன்வைத்து விஜய் பேசியிருக்கும் நிலையில் விஜய்க்கு திரண்ட கூட்டம் வாக்கா மாறுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு. 2026 தேர்தலை முன்னிட்டு கள அரசியலுக்கு திரும்ப இருக்கிறாரு விஜய். கடந்த ஆண்டு கட்சியை ஆரம்பித்த நிலையில் ஒரே ஆண்டில் 2 பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்திய விஜய் தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. கடந்த வாரம் திருச்சியில் தொடங்கிய சுற்றுப்பயணம் நேற்று டெல்டாவின் தாய்மடியான திருவாரூர் மற்றும் நாகையில் நடைபெற்றது. விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் பிரதானமாக கொண்ட நாகை மற்றும் திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினர் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு தந்தாங்க. கொள்கை எதிரி என பாஜகவை கூறினாலும் தனது பிரச்சாரத்தின் 99% பகுதியை திமுகவை விமர்சனம் செய்வதிலே விஜய் செலவிட்டார். கலைஞரின் சொந்த ஊரான திருவாரூரில் அடிப்படை வசதிகள் இல்லை. கலைஞர் தேரை ஓடவிட்டார். தமிழ்நாடு தேரை ஓடவிடாமல் செய்துவிட்டார் ஸ்டாலின் என முழுக்க ஸ்டாலின் எதிர்ப்பே விஜயின் பிரச்சாரத்தில் பிரதானமாக இருந்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாகை வந்திருப்பதாக விஜய் பேசியதையும் கவனிக்க வேண்டும். அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது மீனவர் பிரச்சனையை கண்டித்து அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாகைக்கு விஜய் சென்றிருப்பதையும் கவனிக்க வேண்டும். கொள்கை எதிரி என பாஜகவை பிரகடனம் செய்தாலும் அரசியல் எதிரி என குறிப்பிட்ட திமுகவையே விஜய் டார்கெட் செய்து வருகிறார். மேலும் கடந்த காலங்களில் மீனவர் பிரச்சனைகளுக்கு காரணமாக சொல்லப்பட்ட கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் குறித்தோ அல்லது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அதிமுக குறித்தோ ஒரு வார்த்தை கூட விஜய் பேசவில்லை. திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக இருக்கும் நிலையில் விஜயை காண்பதற்காக வந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. காரணம், நீதி கட்சி காலத்தில் இருந்தே நாகை திருவாரூர் திராவிட கோட்டையாக விளங்கி வருது. திமுக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளோ 2 மாவட்டங்களிலும் கோலோச்சி வராங்க. மீனவர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்து இருப்பதா விஜய் கூறினாலும் விஜயை காண வந்த கூட்டம் ஓட்டா மாறுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கு. கலைஞரின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் விஜய்க்கு கூட்டம் திரண்டிருந்த போதும் திராவிட கொள்கையில் ஊறிப்போன மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பறக்க விடுவார்களா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.